எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் தலைமையை இரு கரம் கூப்பி வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது மாண்புமிகு விஜய் அவர்களின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நிறைய நடப்பதாக சொல்கிறார்கள், நாமும் கேள்விப்படுகிறோம். இதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகளிலும், கடந்த எம்ஜிஆர் ஆட்சியிலோ ஜெயலலிதா ஆட்சியிலோ அல்லது தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலோ திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலோ இந்த குற்றங்கள் நடக்கவில்லையா? நடந்திருக்கும், ஆனால் யாரும் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இது வளர்ந்து வந்திருக்கிறது. இப்பொழுது விஜய் அவர்கள் ஆட்சியில் நாளுக்கு நாள் தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை இந்த குற்றங்கள் நடப்பதாக சொல்கிறார்கள். சிங்கப்படை அதிரடி பெண் படையை தலைவர் அவர்கள் அமைத்திருந்தாலும் அந்த படை சிங்கப்பெண் படை குற்றம் நடப்பதற்கு பின்னால் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிகிறது. அதைவிட குற்றம் நடப்பதற்கு முன் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதுதான் நல்லது. இதற்கு முதல் பாதுகாப்பாளர் யார் என்றால் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பெண்களையும் வைத்திருப்பவர்கள் பெற்றோர்கள் தான் இதற்கு முதல் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். முதல் பாதுகாப்பு அவர்களிடம்தான் இருக்கிறது. அவர்கள் குழந்தைகளை தனிமையில் விட்டுவிட்டு போகக்கூடாது. பெண்கள் கெட்டிக்காரத்தனமாக பள்ளிக்கு போய்விட்டு வருவதிலும் தெருவுக்கு எங்கேயும் போய்விட்டு வருவதிலும் கெட்டிக்காரத்தனமாக விழிப்புணர்ச்சியும் போக வேண்டும், வர வேண்டும். யாரிடமும் ஏமாந்து போய்விடக்கூடாது. அதனால் முதல் பாதுகாப்பு நம்மிடமும் நம் பெற்றோர்களிடமும் நம்மிடமுமே தான் இருக்கிறது. அதற்கு அப்புறம் தான் சிங்கப்படை பெண் காவல்துறையினர் இவர்களெல்லாம் இந்த குற்றங்களை தடுக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் தடுப்பதற்கு முன்னால், குற்றம் நடப்பதற்கு முன்னால் முயற்சி செய்ய வேண்டியது நாம் தானே. நாம் தான் நம்மை காத்துக்கொள்ள உஷாராக இருக்க வேண்டும். அதனால் தலைவர் விஜய் அவர்களை இப்பொழுது குற்றங்கள் நிறைய நடக்கிறது என்று குறை சொல்வதனால் என்ன பிரயோஜனம்? எதைத்தான் ஒரு மனிதர் எந்த பக்கம்தான் பார்ப்பார்? எல்லா திசைகளும் அவர் பார்க்க வேண்டும். சந்துகளிலும் பொந்துகளிலும் ஆள் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் சிங்கப்பெண் படைதான் என்ன செய்ய முடியும்? கண்களுக்கு தெரியாத காமுகர்கள் கண்களுக்கு தெரியாத இடங்களில் குழந்தைகளை அழைத்து போய் கொடுமைப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் உறவினர்களும் தான் முதலில் உஷாராக இருக்க வேண்டும். அதன் பின்புதான் மற்ற எல்லா காவல்களும். இதை நான் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.